Hi, I have welcome to Kodayu. ஸோ இந்த எபிசோட் ஆஃப் த ஸ்ப்ரிங் பூட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அண்ட் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற இந்த ரெண்டு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் எடுத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு கான்செப்ட் தான் வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்கோட ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஏன் வந்து ஜாவாலேருந்து இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் வச்சு உள்ள ஒரு விஷயத்துக்கு வரோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடித்தளமே வந்து இந்த ரெண்டு கான்செப்ட் தான் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ சும்மா நான் ஒரு மேலோட்டமாக முதல்ல என்னன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்ஸாம்பிள் கோட் எடுத்து அதை முதல்ல பிளெயின் ஜாவாவில் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஸ்டஃப் இல்லாமல் நார்மலாக எப்படி பண்ணுவோமோ அப்படி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஸ்ப்ரிங்கில் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து அது அட்வான்டேஜாக வருது அப்படிங்கிறத வந்து ஸ்ப்ரிங்கில் அதே கோடை வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதான் வந்து இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அண்ட் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு சும்மா சாம்பிள் வெறும் ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் லெட்ஸே டு டூ ரெப்பாசிட்ரி அப்படின்னு பேர் வைக்கிறேன். ஓகேவா? இதை நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதனால நான் இதே பேர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த டு டூ ரெப்பாசிட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து டிபி கிட்ட பேசுவோம் இல்லையா, அந்த டிபி கிட்ட பேசுறது எல்லாமே வந்து இந்த ரெப்பாசிட்ரி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வச்சு தான் பேசுவோம். எப்படி கண்ட்ரோலர் அப்படிங்கிறது வந்து நம்மளோட யூசர் கிட்ட இருந்து இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ஏபிஐ என் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோலருங்கிற ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துக்கணும் இல்லையா, அதே மாதிரி இந்த ரெப்பாசிட்ரிங்கிற ஃபைல தான் வந்து டிபி கிட்ட பேசுற எல்லா கனெக்ஷன்ஸையும் வந்து நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ஃபைல் வந்து இங்க வச்சிருக்கேன். ஓகே, சரியா? இப்ப இதோட சேர்த்து நான் இன்னொரு ஃபைலையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். அது ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்றது தான் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, அண்ட் தி அதர் ஃபைல் இஸ் கோனா பி கால்ட் டு டூ சர்வீஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டு கிளாஸ் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம இந்த கிளாஸஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அந்த கான்செப்ட்ஸையும் சொல்றேன். ஸ்ப்ரிங்ல வந்து கிட்டத்தட்ட 3 லேயர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ எந்த ஆப் ஸ்ப்ரிங்ல எடுத்தாலும் இந்த ஒரு ஃபார்மேட்டை தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அப்பனா தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், நம்ம வந்து ஸ்கேல் பண்றப்பெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்க. அதான் இந்த 3 லேயர்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல கீழே இருக்க லேயர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து பர்சிஸ்டன்ஸ் லேயர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த பர்சிஸ்டன்ஸ் லேயர் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, டிபி கிட்ட பேசுற கால்ஸ் ரிலேட்டடா எல்லாமே வந்து அந்த பர்சிஸ்டன்ஸ் லேயர்ல இருக்கும். ஆப்வியஸ்லி நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, அங்கதான் வந்து இந்த ரெப்பாசிட்ரிங்கிற இந்த ஃபைல் வந்து வருது. ஓகேவா? இந்த பர்சிஸ்டன்ஸ் லேயர் அப்படிங்கிறதுல வந்து டிபி கிட்ட பேசுற எல்லாமே வந்து அந்த இதுல வச்சுருவோம். நம்ம வந்து இப்ப மாங்கோ டிபி யூஸ் பண்றோம்னா அதுக்கு வந்து அந்த ஃபைலை கான்ஃபிகர் பண்ணிருப்போம். இதே இது MySQL யூஸ் பண்றோம்னா அதுக்கு பதில் அந்த ஃபைல் MySQL கிட்ட பேசுற ஃபைல வந்து அந்த கண்டென்ட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிப்போம். மற்றபடி அதுல இருக்கிற அந்த கான்செப்ட் வந்து சேம் தான், டிபி கிட்ட பேசுவாங்க. அது எந்த டிபி பிரச்சனையே இல்லை, அது எதுவா வேணா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பர்சிஸ்டன்ஸ் லேயர்ல இருக்கு. அதுக்கு அடுத்து மேல வந்தோம் அப்படின்னா சர்வீஸ் லேயர் அப்படிங்கிறதுக்கு, அதுக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இந்த சர்வீஸ் அப்படிங்கிற இந்த கிளாஸ் யூஸ் ஆகும். ஸோ இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இன்பிட்வீன் லேயர். இதுல தான் ஆக்சுவலா நமக்கு ஏதாவது லாஜிக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து நம்ம இதுல எழுதி வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த சர்வீஸ்ல வந்து டிபி கிட்ட இருந்து வர டேட்டாவை எடுத்து அது நமக்கு என்ன ப்ராசஸிங் பண்ணணுமோ அந்த ப்ராசஸிங் பண்றதுக்கான லாஜிக் அண்ட் கோடை வந்து இதுல வந்து எழுதி வச்சுப்போம். ஓகேவா? சரி, ஓகே. அண்ட் தென் நம்ம ஆப்வியஸ்லி பார்த்தது இதுக்கு மேல இருக்கிறது வந்து நம்ம பிரசன்டேஷன் லேயர்னு சொல்றோம். அங்கதான் வந்து நம்ம கண்ட்ரோலர் இருக்காப்ல, அவங்கதான் வந்து டைரக்டா நம்மளோட என் பாயிண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணிக்குவோம். அவங்க தான் டைரக்டா நம்ம அவுட் சைட் வேர்ல்டோட கம்யூனிகேட் பண்றது. ஓகேவா? ஸோ இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது கண்ட்ரோலர் ரெப்பாசிட்டரிக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஒரு கம்யூனிகேஷன், அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ டைரக்டா வந்து கண்ட்ரோலர் வந்து ரெப்பாசிட்டரி கிட்ட பேசாது, கண்ட்ரோலர் வந்து சர்வீஸை கூப்பிடும், சர்வீஸ் ரெப்பாசிட்டரியில இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணும். இந்த மாதிரி தான் இந்த 3 ஃபைல்ஸ் வந்து இன்டர்சேஞ்சபிளா டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. இதுதான். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம் அண்ட் அந்த லேயர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து பிளெயின் ஜாவாவா, ஓகே, நம்ம எதுவுமே ஸ்ப்ரிங் ரிலேட்டடா எதுவுமே யூஸ் பண்ணல, ஏன்னா இங்க அனோடேஷன்ஸ் எதுவுமே போடல. ஓகேவா? இது ரெண்டும் வெறும் பிளெயின் ஜாவா ஃபைல்ஸ் தான். ஓகே, இப்ப இந்த பிளெயின் ஜாவா ஃபைல்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் ரெப்பாசிட்டரியில ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். ஓகேவா? ஸோ இது என்ன டிபி ரிலேட்டட் கால்ஸ் தான் இதுல இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதனால அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகேவா? நான் சும்மா பேருக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு நீங்க ஒன்று போட்டுக்கிறேன். அது ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அதுல வந்து லெட்ஸ் சே கெட் டு டூஸ் ஆர் கெட் ஆல் டு டூஸ்னு எழுத மாட்டோம். கெட் ஆல்
டுடூஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதுறேன். இப்போதைக்கு சும்மா ஒரு டெஸ்ட்டுக்கு தானே, அதனால நான் வந்து இங்க அந்த ஸ்ட்ரிங் வந்து டுடூஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்றேன். ஓகேவா? இப்போதைக்கு சும்மா சாம்பிளுக்கு இந்த கோட் வச்சுக்குவோம். சரி, ஓகே. இது வந்து நம்ம ரெபாசிட்டரி. இது ஆக்சுவலா நம்ம எழுத போறதுல என்ன பண்ணும், இது வந்து டிபி கிட்ட போயிட்டு அந்த டுடூஸ் தான் டேபிள் தானே, அந்த டேபிள்ல இருக்க எல்லா டேட்டாவையும் எடுத்துட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் இங்க ஆக்சுவலா வரும். நம்ம இப்போதைக்கு சும்மா சாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுப்போம். சரி, ஓகே. இப்போ சர்வீஸ்க்கு வரும். இந்த சர்வீஸ் என்ன பண்ணணும், இது வந்து டைரக்டா டிபி கிட்ட பேச முடியாது. ஓகேவா? டிபி கிட்ட பேசினா என்ன பண்ணணும், இந்த ரெபாசிட்டரி கிட்ட சொல்லி ரெபாசிட்டரி தான் பேசி சொல்லணும். கரெக்டா? ஸோ அப்ப நம்ம நார்மல் ஜாவால என்ன பண்ணணும், ரெபாசிட்டரிக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ வில் சே பிரைவேட் டுடூ ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். டுடூக்கு வந்து ஆப்வியஸ்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும் இல்லையா? ஸோ பப்ளிக் நம்ம டுடூ சர்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறோம். அண்ட் அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இந்த டுடூ ரெபாசிட்டரிக்கு ஒரு புது இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். கரெக்டா? என்ன பிரச்சனையா? ஓகே, அதெல்லாம் பிரச்சனை. ஓகே, சரி, ஓகே. அண்ட் தென் இங்கே நம்ம ஆக்சுவலாக அந்த சர்வீஸில் என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதை வந்து இதில் எழுதுவோம். கரெக்டா? சரி, ஓகே. இதில் வந்து நான் வந்து பப்ளிக் லெட்ஸே வாய்ட் எதுவும் எனக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டாம். இது வந்து கெட் டு டூ அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? அண்ட் இது வந்து நம்மளோட டுடூ ரெபாசிட்டரி இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போது அது நமக்கு ஆப்வியஸ்லி ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? நான் ஒரு சிஸ்டம் இதை வச்சு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? கெட் டு டூஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லை பிரிண்ட் டு டூஸ் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம வைக்கிற பேர் தானே. ஓகே, வச்சாச்சு. ஸோ இப்போ நான் இந்த டுடூ சர்வீஸை வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வச்சு ரன் பண்ணேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இந்த பிரிண்ட் டுடூஸை வந்து ரன் பண்ணுவோம். அது வந்து இந்த கிளாஸ் கிரியேட் ஆகுறப்பவே, இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறப்பவே நம்மளுக்கு இந்த ரெபாசிட்டரிக்கான ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் ஆகிடும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டரில் கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப இதுக்கான ஆப்ஜெக்ட்டும் தானாகவே நம்ம கிரியேட் பண்ண சொல்லி இங்கே எழுதிட்டோம் இல்லையா? சரி, ஓகே. அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். அப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த இன்ஸ்டன்ஸை வச்சு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அண்ட் அது டுடூஸ்ங்கிற இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை இது பிரிண்ட் பண்ணும். கரெக்டாக? இதோட ப்ரோக்ராம் முடியும். அதுக்கப்புறம் இந்த டுடூ ரெபாசிட்டரி அப்படிங்கிறது தேவைப்படாது. அண்ட் டுடூ சர்வீஸும் அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலன்னா ஜாவா தானாகவே அந்த ஆப்ஜெக்ட்ஸை டெலீட் பண்ணிடும். இதுதான் நார்மலாக நடக்கிறது. இதை முதல்ல இப்போ ரன் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஒரு மெயின் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் அந்த கிளாஸில் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் பிஎஸ்விஎம்னு அடிச்சிங்க அப்படின்னா அதுவே தானாக பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அடிச்சிடும். இதில் வந்து நான் டுடூ சர்வீஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். டுடூ சர்வீஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ டுடூ சர்வீஸ்னு போடுறோம். டுடூ சர்வீஸ் டாட் பிரிண்ட் டுடூஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை நார்மல் ஜாவாவாக நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து நான் ஸ்ப்ரிங் எங்கேயுமே யூஸ் பண்ணல, சர்வர்லாம் எதுவும் அப் ஆகலை, நார்மலாக ரன் ஆகுது. டுடூஸ்ங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகுது. சிம்பிள், நார்மல் எப்பவும் பண்ணுறது தான். சரி, ஓகே. இதில் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் எங்கே வருது, இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் எங்கே வருது, இது ரெண்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டுடூ சர்வீஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேற என்ன கிளாஸஸ்லாம் தேவை. இந்த கிளாஸ் ஒர்க் ஆகணும்னா இதுக்கு வேற எந்த கிளாஸஸ்லாம் இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். அதுதான் டிபெண்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ டுடூ சர்வீஸ் ஒர்க் ஆகணும்னா அதுக்கு டுடூ ரெபாசிட்டரிங்கிற கிளாஸ் தேவை. அதோட ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் டுடூ சர்வீஸ்ங்கிற கிளாஸ் ஒர்க் ஆகும். ஸோ டுடூ ரெபாசிட்டரி இஸ் எ டிபெண்டன்சி ஃபார் டுடூ சர்வீஸ். இந்த மாதிரி தான் டிபெண்டன்சிஸ்னால் இதில் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து இந்த கிளாஸில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அது எல்லாமே இருந்தால் தான் இந்த சர்வீஸ் ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் தான் டிபெண்டன்சின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ டிபெண்டன்சி அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த டிபெண்டன்சி அப்படிங்கிறது நம்ம இங்கே இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்கோம். வென்எவர் டுடூ சர்வீஸுங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் ஆகுதோ, இன்ஸ்டான்ஷியேட் ஆகுதோ, அப்போல்லாம் அப்போல்லாம் தானாகவே வந்து டுடூ ரெபாசிட்டரியும் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுங்கிற மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த டிபெண்டன்சி தான் வந்து இதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஓகே, இதில் ஓகே, இதுதான் டிபெண்டன்சிங்கிறது புரியுது. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம அதை இன்ஜெக்ட்லாம் எதுவும் பண்ணல, நம்மளாவே தான் மேனுவலாக வந்து இந்த இதெல்லாம் எப்போ கிரியேட் ஆகுதோ கன்ஸ்ட்ரக்டரில் அதை நீ வந்து ஆட் பண்ணிக்கோ அப்படிங்கிறது நம்ம எழுதியிருக்கோம். நியூ கீவேர்டு வச்சு
புது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது ஃபைன். இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வரோம்? இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிற கான்செப்ட்க்கு வரும். ஸோ இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கன்னா என்ன? அது வந்து இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, இதை மேனேஜ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம தான் பண்ணுறோம். நம்ம தான் இந்த ஆப்ஜெக்டை வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறோம். அண்ட் கார்பேஜ் கலெக்ஷன் வச்சு ஜாவா தான் அதை வந்து டெலீட் பண்ணுது. இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, இதை மேனேஜ் பண்ணுறது, இந்த கண்ட்ரோல்லாம் யார்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம தான் இதை எப்போ கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே ஜாவாட்ட இந்த கண்ட்ரோலர் வச்சு கன்ஸ்ட்ரக்டர் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக ஓகேவா, இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது, இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம பண்ணாமல் நம்ம ஜாவா கிட்டேயோ இல்லை ஸ்ப்ரிங்கு கிட்டேயோ அந்த வேலையை வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுற அந்த கண்ட்ரோலை வி ஆர் கிவிங் டு சம்மன் எல்ஸ். இந்த கேஸில் அது ஸ்ப்ரிங். ஓகேவா? ஸோ நம்மளோட கண்ட்ரோலை வி ஆர் இன்வெர்ட்டிங் இட் பேக் டு த சிஸ்டம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ பேசிக்காக இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிவிங் த கண்ட்ரோல் டு த சிஸ்டம் ஆர் சம்திங் where it creates and manage all the objects that are used in that program. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இங்கே நம்ம கிரியேட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஸ்ப்ரிங் வச்சு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கான ஆப்ஜெக்டை இந்த மாதிரி கிரியேட் பண்ணுன்னு சொல்ல மாட்டோம், அதுவாகவே பண்ணிக்கும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ அது எப்படி பார்க்கலாமா? உங்களுக்கு பிளெயின் ஜாவாவோடது ஆப்வியஸ்லி ஊப்ஸ் படிச்சிருக்கீங்கனால அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த இன்ஸ்டான்சியேஷனை தூக்க போகிறேன். ஓகேவா? இப்போ ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி எரர் சொல்லும். ஏன்னா அது ஒர்க் ஆகிறதுக்கு இந்த டு டூ ரெபாசிட்டரி தேவை. ஆனால் அது நல்லா இருக்கும், ஏன்னா நம்ம இன்ஸ்டான்ஷியேட்டே பண்ணலை. ஸோ இந்த பிரச்சனை வருது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டோ வயரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வரும். ஓகே, இந்த ஆட்டோ வயரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாமல் ஸ்ப்ரிங்கே தானாகவே அதுக்கு தேவைங்கிறப்ப இதுக்கான இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கும். ஓகேவா? அதுதான் வந்து ஆட்டோ வயரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதை பண்ணுறதுக்கு முதல்ல என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, நம்ம எதுக்கு எந்த டிபெண்டன்சியை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோமோ அது எந்த கிளாஸில் இருக்கோ அந்த கிளாஸ் வந்து ஒரு பீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா, இந்த பீன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வரும். ஓகே, ஸோ பீன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் தட் இஸ் இன் ஜாவா பட் விச் இஸ் மேனேஜ் பை ஸ்ப்ரிங். ஓகேவா? இந்த டு டூ ரெபாசிட்டரிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணால் அது நார்மல் ஜாவா ஆப்ஜெக்ட். அதே இது ஸ்ப்ரிங்காக கிரியேட் பண்ணி அதுவாக மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம அதுக்கிட்ட கண்ட்ரோலை கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ அதுக்கு பேர் பீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? BEAN. ஓகே, அதுவா அந்த அனோட்டேஷன்லாம் காட்டுது பாருங்க. ஸோ சரி, இதுதான் அந்த கான்செப்ட். ஓகே, ஸோ பீன் அப்படிங்கிறது. ஸோ இந்த அதுவா நீயாவே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது பேர் பீன். ஸோ இந்த கிளாஸ் டு டூ சர்வீஸ் அப்படிங்கிற கிளாஸ் ஒரு பீனா இருந்தாதான் நான் சொல்றேன் இந்த ஆட்டோ வயரிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும் சொல்லி. ஓகே, இந்த இடத்துல நான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம ஆட்டோ வயர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா இது இருக்கிற கிளாஸ் அது வந்து ஒரு பீனா இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மேலே இருக்கிறது ஸ்ப்ரிங் மேனேஜ் பண்ணாதான் அதுக்கு என்ன தெரியும், ஓகே இங்கே வந்து இவங்க இன்ஸ்டான்ஷியேட் பண்ண மாட்டாங்க, இது நம்மளா தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அப்போதான் அதுக்கு தெரியும். இது நம்ம மேனேஜ் பண்ணலாம், ஸ்ப்ரிங் மேனேஜ் பண்ணலை அப்படின்னா அதுக்கு வந்து இது அதுவா இந்த மாதிரி ஆட்டோ வயரிங் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணுங்கிறது அதுக்கு தெரியாது. ஓகேவா? சரி, ஓகே. அப்போ இதை எப்படி வந்து ஒரு பீனா கன்வெர்ட் பண்ண, அதுக்கு தான் எப்பவும் போல் அனோட்டேஷன் போடுவோம். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் அட் பீன் அப்படிங்கிற அனோட்டேஷன் இருக்குது, அது போட்டிங்கன்னாலும் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? பட் நம்ம யூஸ்வலாக சர்வீஸ் அப்படின்னா அதுக்கு வந்து சர்வீஸ்னே ஒரு அனோட்டேஷன் இருக்குது, அதுதான் போடுவோம். இதுவும் வந்து பீன் டேட்டா டைப் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு பீன் அப்படிங்கிற டேட்டா, அது இதுவும் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மேனேஜ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்டாக தான் வந்து கிரியேட் பண்ணோம். பட் சர்வீஸ் கிளாஸஸ்க்கு யூஸ்வலாக இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் இல்லையா, நார்மலாக இருக்கும். கண்ட்ரோலர்னா ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு கொடுக்கும் இல்லையா, அது மாதிரி சர்வீஸ் கிளாஸ்க்கு சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி
ரெப்பாசிட்ரிக்கு வந்து நம்ம இன்னொரு கிளாஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து காம்பனண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ சும்மா சாம்பிளுக்கு நம்ம வந்து காம்பனண்ட் அப்படிங்கிறதோ இல்லை பீன் அப்படிங்கிறதோ நம்ம கொடுக்கலாம். ஓகே, பீனுன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பீன் காம்பனண்ட் இது எல்லாமே வந்து அதுவாக மேனேஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து காம்பனண்ட் அப்படிங்கிற அந்த இதை வந்து சொல்ல போகிறோம். அட் காம்பனண்ட்னு போடணும். அனடேஷன் எல்லாமே அட்டில் தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த காம்பனண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய வந்து அனடேஷன்ஸ் அதுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த காம்பனண்ட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு அவங்க சில அனடேஷன்ஸ் இந்த மாதிரி கோட்லாம் வந்து அவங்க வச்சுருக்காங்க. பட் நமக்கு அது தேவையில்லை. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த டு டூ ரெபாசிட்டரி ஒரு காம்பனண்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த காம்பனண்ட் அப்படிங்கிற அனடேஷன் இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கோட காம்பனண்ட். ஸோ இந்த கிளாஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரிங் மேனேஜ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் வந்து இந்த காம்பனண்ட்டுங்கிற அனடேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த டு டூ ரெபாசிட்டரி ஒரு பீன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கொண்டு வருது. ஏன்னா இனிமேல் இப்போ இந்த டு டூ ரெபாசிட்டரியை ஸ்ப்ரிங் வந்து மேனேஜ் பண்ணுறதை பார்த்துக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அதே மாதிரி நம்ம சர்வஸ் அப்படிங்கிறத இது யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போதைக்கு இது ரெண்டு தான் நம்மளோட இந்த ரெண்டு கிளாஸ் ரிலேட்டடாக உள்ளதில் இதுதான் தேவை. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், இந்த டு டூ சர்வஸ் அப்படிங்கிறதுல இருக்கிற பிரிண்ட் டு டூஸ்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கண்ட்ரோலரில் சும்மா வந்து ஒரு கெட் மேப்பிங் மாதிரி வச்சு அந்த மேப்பிங்கில் இந்த ஃபங்க்ஷனை வந்து சும்மா கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே, இது இப்படி தான் பண்ணணும் அவசியம் இல்லை, வேறு வழியும் இருக்குது. நான் ஒரு சாம்பிளுக்காக இப்படி பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த வெறுமனை இருக்கிற இந்த இது இருக்கு இல்லையா, இது ரிட்டர்ன் பண்ணுவோம். பட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டு டூ சர்வீஸையும் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ டு டூ சர்வீஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும் இல்லையா. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இந்த டு டூ சர்வீஸ்க்கு மெயின் கிளாஸில் வந்து இங்கே ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இப்போ அதை வந்து நான் இங்கே போட்டேன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு. ஏன் அப்படின்னா இது நார்மல் ஜாவா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோன்னா தான் நியூ வேர்டை வச்சு கிரியேட் பண்ணணும். ஆனால் இப்போ டு டூ சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஜாவா ஆப்ஜெக்ட் கிடையாது, அது ஒரு பீன் டைப்னு சொல்கிறோம். ஏன்னா ஸ்ப்ரிங் தான் அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதில் இந்த ஆட்டோ வயரிங்கிற கான்செப்டும் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஆட்டோ வயரிங்கிற கான்செப்ட் நடக்கணும் அப்படின்னா எப்பவும் போல் அதுக்கு இந்த ஆட்டோ வயரிங்கிற அனடேஷன் இருக்குது, இதை போட்டிருக்கணும். அண்ட் அதோட பேரண்ட் வந்து ஒரு பீன் டைப்பாக இருக்கணும். இது ரெண்டுமே நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த இடத்துல சர்வீஸ் தான் இருக்குது. ஓகே, ஃபைன். அண்ட் இப்போ நம்ம கண்ட்ரோலரில் இப்படி நார்மல் நியூ வச்சு பண்ணால் வராது, இது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு டிபெண்டன்சியாக க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டு டூ சர்வீஸ் அண்ட் இப்போ இந்த இது வந்து வெறும் நல் தான் இப்போ டிஃபால்ட்டாக இருக்குது. கரெக்டாக? இது நல்லா இருக்காமல் இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண என்ன பண்ணணும், சேம் ஆட்டோ வயரிங். ஸோ ஆட்டோ வயர்டுங்கிற இந்த கீவேர்டை போடணும். சரி, இது ஆட்டோ வயர்டுன்னு போடுறோம்னா இதோட பேரண்ட் என்னவா இருக்கணும்னு சொல்லியிருந்தோம், அது ஒரு பீன் டைப்பாக இருக்கணும். ரைட்? ஸோ இங்கே கண்ட்ரோலர் ஆர் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஸ்ப்ரிங்கோட ஒரு அனடேஷன் தான். இது ஸ்ப்ரிங்குக்குள்ளே தான் வருதுன்னு சொல்கிறதுக்கான அனடேஷனை சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ அதுவும் வந்துருச்சு. அப்போ இந்த இது கிடையாது. இப்போ டைரெக்டாக நம்ம டு டூ சர்வீஸ் டாட் பிரிண்ட் டு டூஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெயின் வந்து இருக்கக்கூடாது. ஸோ நான் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த மெயின் அப்ளிகேஷன் எப்பவும் போல் ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது ஸ்டார்ட் ஆகட்டும். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ லோக்கல் ஹோஸ்ட் :8081 பேர் மனம் போடுறேன். ஓகே, வந்துடுச்சு. இதில் /get போடுறேன். ஓகே, அந்த பெருசாக ஏதோ இருக்குமே அதை மறந்துட்டேன். /API/v1/to do. ஓகே, API v1 to do get. ஓகே, ஸோ டு டூங்கிறது இங்கே வந்துருச்சு. ஆப்வியஸ்லி நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லது ஜாவாவில் தான், இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லலை. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா ஜாவாவோட அவுட்புட்டில் டு டூஸ்ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த டு டூ சர்வீஸ்ங்கிறது தானாகவே இன்ஸ்டான்ஷியேட் ஆகிருக்கு, நம்ம இன்ஸ்டான்ஷியேட் பண்ணலை. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப அந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக கால் ஆகிருக்கு. ஆனால் இந்த டு டூ சர்வீஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அது என்ன பண்ணுது, டு டூ ரெபாசிட்டரி தான் கால் பண்ணுது. அப்போ இதையும் நம்ம இன்ஸ்டான்ஷியேட் பண்ணல, தானாகவே இன்ஸ்டான்ஷியேட் ஆகிருக்கு. அண்ட்
அது மூலமாக இங்கே இருக்கிற இந்த மெத்தட் கால் ஆகி இந்த டு டூஸுங்கிறது ரிட்டர்ன் ஆயிருக்கு. இதெல்லாம் தான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணாமல் ஸ்ப்ரிங்கே கிரியேட் பண்ணிக்கோன்னு சொல்கிறது தான் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? அண்ட் ஆட்டோ ஒயர்டு அப்படிங்கிற இந்த அனோட்டேஷன் வச்சு நம்ம இந்த டிபெண்டன்சியை வந்து இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த டு டூ சர்வீஸ்ங்கிறது இந்த கிளாஸில் இல்லை, வேற ஏதாவது ஒரு கிளாஸில் தேவைப்பட்டாலும் அதே டு டூ சர்வீஸுங்கிற அந்த ஆப்ஜெக்டையே வந்து அந்த இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கும். திரும்ப அங்கே புதுசாக ஒன்றுன்னு கிரியேட் பண்ணாது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இன்னொரு புது இது வேணுமா, இல்லை இதே ஆப்ஜெக்ட் தான் வந்து த்ரூ அவுட் த கிளாஸ் ஆர் த்ரூ அவுட் த நம்மளோட ப்ராஜெக்ட் யூஸ் ஆகணுமா, இது எல்லாமே வந்து நம்மளால கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். பட் கான்செப்ட் வந்து இந்த டிபெண்டன்சி, இந்த டு டூ சர்வீஸ்ங்கிற இந்த டிபெண்டன்சியை நம்ம வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணலை, அதுவாகவே பண்ணிக்கிச்சு. இதுதான் வந்து நம்ம ஸ்ப்ரிங்கில் வந்து த்ரூ அவுட்டாக யூஸ் பண்ண போகிற ஒரு மேஜரான கான்செப்ட். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ஆட்டோ ஒயர்டுங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? தானாகவே இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட பேரண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு பீன் டைப்பாக இருக்கணும். அது வந்து ஸ்ப்ரிங் மேனேஜ் பண்ணுற அந்த ஒரு கிளாஸாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டு டூ ரெபாசிட்ரிங்கிறதுலேருந்து நான் ஒரு காம்பனண்ட்டை தூக்குறேன். ஓகேவா? திரும்ப ரன் பண்ணும். ஓகே, நம்மளுக்கு வந்து எரர் வந்திருக்கு. ஓகே, கன்சிடர் டிஃபைனிங் அ பீன் ஆஃப் டைப் டு டூ ரெபாசிட்ரி இன் யுவர் கான்ஃபிகரேஷன் இப்படின்னு வருதா? ஓகே, த இன்ஜெக்ஷன் பாயிண்ட் இந்த இடத்துல ஆட்டோ ஒயர் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் டு டூ சர்வீஸில் வந்து டு டூ ரெபாசிட்ரிங்கிற ஃபீல்டில் வந்து அதால் ஆட்டோ ஒயர் பண்ண முடியலை. ஏன்னா நம்ம இதை வந்து ஸ்ப்ரிங்குக்குள்ளே கொண்டு வரல. டு டூ ரெபாசிட்ரின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, இப்போ ஸ்ப்ரிங்குக்கே தெரியாது. ஏன்னா அதில் அனோட்டேஷன் போடலை. கரெக்டாக? ஸோ இந்த கண்ட்ரோலருங்க அனோட்டேஷன் போட்டால் மட்டும்தான் அது வந்து ஸ்ப்ரிங்குக்கு வந்து கான்டெக்ஸ்ட் தெரியுது. அதே மாதிரி நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ, ஸ்ப்ரிங்கு தானாகவே நீயாவே பண்ணிக்கோன்னு சொல்கிறோமோ, அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஸ்ப்ரிங் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு அனோட்டேஷனை வந்து கொடுத்தா மட்டும்தான் ஸ்ப்ரிங்குக்கு ஓகே இதெல்லாம் என் கையில் இருக்குது, இதெல்லாம் ரிலேட்டடாக எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஓகேவா? ஸோ இப்போ இதே இதை ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த எரர் வந்து நம்மளுக்கு வந்திருக்காது. ஏன்னா காம்பனண்ட்டுன்னு போட்டோன்னா ஓகே இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கோட காம்பனண்ட் அப்படின்னு ஸ்ப்ரிங்குக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ தானாகவே அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி நம்மளோட சர்வர் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ அட் காம்பனண்ட்டுங்கிறது ஒன்று பார்த்துருக்கோம். ஓகே, அண்ட் தென் சர்வீஸ்க்கு அட் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். அண்ட் தென் ரெபாசிட்ரி, ஓகே ரெபாசிட்ரி தான் காம்பனண்ட் போட்டோம். இது ரெண்டும் பார்த்தோம். கரெக்டாக? கண்ட்ரோல் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதாக இருந்துச்சு, ஸோ அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோ ஒயரிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு ஆட்டோ ஒயர்டுங்கிற ஒரு அனோட்டேஷனையும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே நமக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நார்மல் ஜாவால் எப்படி பண்ணிட்டு இருந்தோம், இதில் எப்படி பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு தடவையும் இதே அந்த நியூ டு டூ சர்வீஸ் ஆஃப் நியூ டு டூ ரெபாசிட்டி ஆஃப் இந்த மாதிரி இந்த பாய்லர் பிளேட் கோட்னு சொல்லுவோம் இல்லையா, இதே அரைச்ச மாவு தான் திரும்ப திரும்ப அரைக்கணும் அப்படின்னு, அதை வந்து இந்த மாதிரி பண்ணாலும் நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் சின்ஸ் தானாகவே மேனேஜ் பண்ணிக்குது அப்படிங்கிற காரணத்தினால அதுவே மெமரி எஃபிஷியண்ட்டாக வந்து தேவையான மாதிரி எங்கெல்லாம் ரீயூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரீயூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாமே அதுவே மேனேஜ் பண்ணிக்கனால எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் ஒரே இதில் நம்மளுக்கு நிறைய ரெக்வெஸ்ட் வருது, இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸ்கேல் பண்ணுறப்பையும் வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணால் ஸ்ப்ரிங்கே மேனேஜ் பண்ணிக்குதுன்னு சொல்கிறனால அது வந்து நம்மளுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதான். ஓகேவா? ஸோ நம்ம இதெல்லாம் ஏபிஐ வெப்சைட் தானே, ஸோ ஒரே நேரத்தில் 10,000 பேர் வராங்க, 1,00,000 பேர் வராங்க, இந்த மாதிரிலாம் சேனல் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அப்போல்லாம் தானாகவே வந்து ஸ்கேல் பண்ணணும், அது எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரிங் வந்து தானாகவே கான்ஃபிகர் பண்ணிக்கணுங்க ஒரே காரணத்தினால தான் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் வந்து நம்மளுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அண்ட் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்ப்ரிங் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே வந்து இந்த பேக்கேஜ்குள்ளே நம்ம வந்து காம்பனண்ட் அது ரிலேட்டடாக இருக்கிற அந்த அனோட்டேஷன்ஸ் போட்டுக்கணும். கண்ட்ரோலர், காம்பனண்ட், சர்வீஸ், இந்த மாதிரி அனோட்டேஷன்ஸ் போட்டிருந்தா அதெல்லாம் தான் ஸ்ப்ரிங் மேனேஜ் பண்ணுதுன்னு தெரியும். அது மேனேஜ் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து அதை வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிக்கிட்டு அது வந்து நம்மளுக்கு பார்த்துக்குது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ கம்மிங் பேக், இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதில் கண்ட்ரோல் அமுக்கிட்டு இது உள்ள வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிற இந்த அனோட்டேஷனுக்குள்ள
ஒரு 3 அனடேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது 3 தான் மேஜர். ஓகேவா? ஸோ இதில் ஸ்ப்ரிங் பூட் கான்ஃபிகரேஷன், இந்த ஸ்ப்ரிங் பூட் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அந்த டாம் கேட் கான்ஃபிகர் பண்ணுறது, சர்வர்லாம் கிரியேட் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்ப்ரிங் பூட்டு தேவையான கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே வந்து இந்த அனடேஷன் பண்ணுது. ஓகே, அது கண்டிப்பாக தேவை. இந்த ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அண்ட் இந்த காம்பனன்ட் ஸ்கேன், இந்த 2 தான் வந்து நம்மளுக்கு இங்கே எப்பெல்லாம் வந்து அட் காம்போனன்ட், அட் ரெஸ்ட் கண்ட்ரோலர், அட் சர்வஸ், இந்த மாதிரி அந்த பீன்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த இது வந்து காம்பனன்ட் ஸ்கேன் அப்படிங்கிறது நம்ம எங்கெல்லாம் காம்பனன்ட்ஸ், ஸ்ப்ரிங்கோட காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணிக்கும். ஸோ தட் இந்த அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங்கில் இது இதெல்லாமே வந்து பீன் டைப்ஸ் அப்படிங்கிறத வந்து அது பார்த்து வச்சுக்கும். அது எப்போ தேவையோ அது வந்து அப்போ அதை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான டைமில் வந்து தந்துடும். ஓகேவா? ஸோ இந்த காம்பனன்ட் ஸ்கேன் அப்படிங்கிற இந்த அனடேஷன் வந்து இதுதான் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதில் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த மாற்றணும், ஆர் இங்கே dev.codeo.hello world அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ், இதுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து கிளாஸஸ் வச்சுருக்கீங்க, அந்த காம்பனண்ட்டையும் ஸ்ப்ரிங் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ இந்த காம்பனன்ட் ஸ்கேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மெயின் அப்ளிகேஷனில் இங்கே காம்பனன்ட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது உள்ள வந்து நம்மளோட அந்த காம்பனண்ட்டோட பேரை வந்து கொடுப்போம். இந்த இடத்துல dev.codeo.hello world அப்படின்னு இருக்கா, இந்த மாதிரி இன்னொரு இது ஃபார் எக்ஸாம்பிள் dev.codeo.by அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த காம்பனண்ட்டை ஸ்கேன் பண்ணி அதில் என்னெல்லாம் பீன்ஸ் இருக்கோ, இந்த மாதிரி காம்பனண்ட்டு, சர்வீஸு, இந்த மாதிரி கண்ட்ரோலர் இதெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து இது ஸ்கேன் பண்ணி ஓகே இதெல்லாம் கிளாஸஸ், இதெல்லாம் ஸ்ப்ரிங் மேனேஜ் பண்ணணுங்கிறத இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அது பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த காம்பனன்ட் ஸ்கேன் அப்படிங்கிற அனடேஷன். ஓகே, ஸோ இன்னைக்கு தேவையான அளவுக்கு புதுசாக கான்செப்ட் சொல்லியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல், ஆட்டோ வயரிங் அண்ட் நம்ம பார்த்த காம்பனன்ட், சர்வீஸ் அண்ட் தென் ஆட்டோ வயர், இந்த 3 அனடேஷன்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித் தட் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். அண்டில் தென், bye bye.